ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். நவீன தமிழகத்தை உருவாக்கும் பட்ஜெட், ஸ்டாலின் பாராட்டு. சட்டசபையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டை முதல்வர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். மகளிர் நலன் காக்கும் மாபெரும் திட்டங்கள், ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம், இளைஞர்களுக்கு உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம், தமிழ்நாடெங்கும் வேலைவாய்ப்புகளை தரும் தொழில் பூங்காக்கள், புதிய நகரம், விமான நிலையம், நீர்த்தேக்கம், அதிவேக ரயில் சேவை என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிடும் முன்முயற்சிகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாயுமானவரின் கரங்களாக அனைவருக்குமான பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. எல்லோருக்கும் எல்லாம் எனும் உயரிய நோக்கத்துடன் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்திருக்கிறது பட்ஜெட். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதித்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சம்பளம் கொடுக்க முடியாமல் தத்தளிக்கும் தமிழக அரசு, அண்ணாமலை விமர்சனம். தமிழக அரசின் பட்ஜெட் வெற்று காகிதம். இந்தியாவில் 10 லட்சம் கோடி கடனை நெருங்கும் முதல் மாநிலமாக தமிழகம் உள்ளது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். இன்று தமிழக அரசு 2025-26க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 ஆண்டுகள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பதிலாக ஒரு வெத்து பேப்பரை ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பட்ஜெட். எதற்கு நான் சொல்றேங்க, அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு மாநில அரசு 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை தொடக்கூடிய முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிறாங்க. வரலாறு காணாத கடனை நம்ம வாங்கியிருக்கோம். ஒரே ஆண்டுல 2025-26க்கு நம்ம வாங்கக்கூடிய கடன் மட்டுமே 1,62,200 கோடி ரூபாய். இந்தியாவில் எந்த மாநிலமே 1,62,200 கோடியை வாங்க மாட்டாங்க, வாங்கியிருக்கோம். எந்த மாநிலத்தினுடைய கடனுமே 9,60,000 கோடியை தொடுல நம்ம தொட்டுட்டோம். சரி, வாங்கின கடன் எதுக்காக வாங்கியிருக்கோம்னா உள்கட்டமைப்புக்காக இல்ல. சம்பளம் கொடுக்கறதுக்கு, பென்ஷன் கொடுப்பதற்கே கடன் வாங்கி ஒரு மாநிலம் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்குன்னா தமிழ்நாடு. அதனாலதான் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை கடன் உயர்ந்திருக்கிறது, கடன் சுமை உயர்த்தி இருக்கின்றார்கள், வெற்று அறிவிப்புகள் அதிகமாக இருக்கு. போன ஆண்டு சொன்னதுக்கு இந்த ஆண்டு சொன்னதுக்கும் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கல. அப்படியே ஒரு மாயாஜாலமா பண்ணி ஒரு 20 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றது, ஒரு வள்ளுவர் ஐயாவுடைய திருக்குறளை கொண்டு வந்து 2 நிமிஷம் சொல்றது. இந்தியாவிற்கே வழிகாட்டி தமிழகம் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டியானா? 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் வருமானத்தை வச்சு 1,62,200 கோடி கடன் வாங்கி, இதுதான் இந்தியாவுக்கு வழிகாட்டியா? அதனால எந்த அர்த்தத்தில் அங்கே நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டை போட்டு அவர்களாகவே சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரியல. மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளை காகிதத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். வெள்ளை காகிதத்தை படிச்சா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது பட்ஜெட்டை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல எங்க தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இது எங்களுடைய பார்வை. தமிழகம் இன்னும் அதல பாதாளத்துக்கு எடுத்துச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். நம்முடைய சமுதாயம், வருகின்ற சமுதாயம் எல்லாம் இன்னும் 6 தலைமுறைக்கு வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருப்போம். மற்ற மாநிலங்கள் முன்னேற்ற பாதையில போயிட்டு இருப்பாங்க. தமிழக அரசு தாக்கல் செய்தது நீளமான பட்ஜெட், வெற்று பட்ஜெட். தொகுதி மறுசீரமைப்பு என இல்லாத ஒன்றை கூறி கோட்டையில் இருப்பவர்கள் கோட்டை விடுகின்றனர் என முன்னாள் கவர்னர் தமிழிசை சொன்னார். என் மக்களை பாருங்க, அவங்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அவங்க தொகுதிக்கு கூட போய் ஒரு நன்றி கூட சொல்லல. ஆனா போய் வேற வேற மாநிலத்தை பார்க்கிறார்கள். இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு என்பது இல்லவே இல்லை. எதுவும் அப்படி வரதா இருந்தா அதற்கான கூட்டம் நடைபெறும், ஆர்ப்பாட்டம் நடைபெறும், அதற்கான விவாதங்கள் நடைபெறும், அதற்கான பார்லிமெண்ட் விவாதங்கள் நடைபெறும், சர்வ கட்சி கூட்டம் நடக்கும். உங்களுக்கு என்னங்க அவசரம்? இல்லாத ஒன்றை பிடித்துக் கொண்டு இருக்கின்றதை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறார்கள். கோட்டையில் இருப்பவர்கள். கீழ பட்ஜெட், எதுவுமே இல்லாத பட்ஜெட், அவ்வளவுதான். வெற்று பட்ஜெட். இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னென்ன நிகழ்வுகள் அதிகமா இருக்கிறதோ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத பட்ஜெட். சண்டை போடுறதுல இருக்கிறாங்களே தவிர தமிழகத்தை கொஞ்சம் கூட உயர்வு செய்வதற்கு இந்த பட்ஜெட்ல அவங்க எந்த கவனமும் செலுத்தல. அவங்க கவனம் முழுசும் செதறிய கவனமாக, தமிழகத்தை விட்டு மீறிய கவனமாக, அந்த மாநிலத்துக்கு போறேன், இந்த மாநிலத்துக்கு போறேன், அந்த மாநில பிரச்சனையை பார்க்கறேன், இந்த மாநில பிரச்சனை பார்க்க, நம்ம மாநில பிரச்சனையை யார் பார்க்கறது?
நம்ம மாநில பிரச்சனையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு பொருளாதார ஆய்வறிக்கை, தமிழகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென் மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள். தென் மாநிலங்கள்ல வளர்ச்சி இருந்தாலும் மத்திய அரசினால் புறக்கணிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் வளர்ச்சி இல்லை என்பது தமிழகத்தின் ஆய்வறிக்கை சொல்கிறது. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு 2026 இருக்கு செம பதிலடி. போலித்தனமே அதிகம், மக்களுக்கு ஒண்ணுமில்ல. தமிழக பட்ஜெட் பற்றி தவிக தலைவர் விஜயின் அறிக்கை. 9 தொழிற்பேட்டைகள், பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு உதவித்தொகை, விடுப்புச்சரண் பணப்பலன், பெண்கள் பெயரில் சொத்து பதிவுக்கு சலுகை போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம். விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்று அறிவிப்புகளை பார்க்கும்போது இந்த அறிவிப்புகள் நடைமுறைக்கு வருமா என சந்தேகம் எழுகிறது. புதிய கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்பு எடுக்க போகிறீர்கள்? கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் போல் பள்ளி மாணவர்களுக்கு ஏன் அறிவிக்கவில்லை? மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்ற அறிவிப்பு பரந்தூர் மக்களுக்கு செய்யும் துரோகம். 100 ரூபாய் கேஸ் மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, ரேஷனில் கூடுதல் சர்க்கரை, மாதந்தோறும் மின்கட்டணம் வசூல், பழைய ஓய்வூதிய திட்டம் அமல் ஆகிய வாக்குறுதிகள் என்ன ஆனது? பட்ஜெட்டில் போலித்தனமே அதிகம் உள்ளது. சாதாரண மக்கள் பயனடைய ஏதுமில்லை. தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு 2026 மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என விஜய் கூறியுள்ளார். மார்ச் 28 தாவேகா பொதுக்குழு கூட்டம். 2026 சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன. அந்த வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியும் சட்டசபை தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகி வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் மார்ச் 28ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்துள்ளார். திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் மையத்தில் கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இமெயில், வாட்ஸ்அப் மற்றும் தபால் வாயிலாக அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு. CV சண்முகத்தை எச்சரித்து வழக்குகளை ரத்து செய்த ஹைகோர்ட். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் முதல்வர் ஸ்டாலினை அவதூறாக பேசியதாக பல்வேறு காவல் நிலையங்களில் அவதூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என CV சண்முகம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணையின் போது எதிர்க்கட்சிகளுக்கு அரசை விமர்சிக்கும் உரிமை உண்டு. அதன் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்தேன் என CV சண்முகம் கூறினார். பல முறை எச்சரித்தும் விமர்சனம் என்ற பெயரில் CV சண்முகம் மோசமான சொற்களை பயன்படுத்துவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பையும் விசாரித்த கோர்ட் விமர்சிக்கலாம், ஆனால் உருவகேலி செய்யக்கூடாது என சொல்லி தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி இளந்திரையன் வெள்ளியன்று தீர்ப்பளித்தார். எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு. பொதுவெளியில் பேசும்போது வரைமுறையுடன் தான் பேச வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோல் பேசாமல் இருக்க கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். CV சண்முகம் மீதான அவதூறு வழக்குகளை ரத்து செய்கிறேன். இது தொடர்பாக விரிவான உத்தரவு தேவையான கட்டுப்பாடுகளுடன் பின்னர் பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி இளந்திரையன் கூறினார். MLA ஜவாஹிர் உல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை உறுதி செய்தது ஹைகோர்ட். 1997 டிசம்பர் 15 முதல் 2000 ஆண்டு ஜூன் 20 வரையிலான காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக 1.5 கோடி ரூபாய் பெற்றது தொடர்பாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் MLAவுமான ஜவாஹிர் உல்லா மீது வழக்கு தொடரப்பட்டது. சென்னை கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணையில் இருந்தது. விசாரணை முடிவில் ஜவாஹிர் உல்லாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து கோர்ட் தீர்ப்பளித்தது. ஜவாஹிர் உல்லாவுக்கு உடந்தையாக இருந்த ஹைதர் அலிக்கு ஓராண்டு சிறையும், சையத் நிசார் அகமத், GM ஷேக், நல்ல முகமது கலஞ்சிம் ஆகியோருக்கு தலா 2 ஆண்டு சிறையும் விதிக்கப்பட்டது. இந்த தண்டனையை எதிர்த்து ஜவாஹிர் உல்லா உள்ளிட்டோர் ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கில் கீழ் நீதிமன்றம் விதித்த தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்துள்ளார். ரம்ஜான் நோன்பு காலம் என்பதால் உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை ஏற்ற நீதிபதி முருகன் மனுதாரர்கள் தரப்பில் மேல்முறையீட்டுக்காக தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். மும்பையில் ஹோலி கொண்டாடிய தமிழர்கள். வட மாநிலங்களில் ஹோலி பண்டிகையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுகின்றனர். மும்பையில் வசிக்கும் தமிழர்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை பூசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பல ஆண்டுகளாக மும்பையில் குடும்பத்துடன் வசிக்கும் தமிழர்கள் எப்போதும் ஹோலியை ஆர்வத்துடன் கொண்டாடுவதாக கூறினர். இன்னைக்கு ஹோலி பண்டிகை, அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கோம்.
ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மதம் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே அனைத்து பேருமே ஹோலி கொண்டாடுவாங்க. நாங்கள் வந்து மும்பை வாழ் தமிழர் 60 வருஷமாக இங்கேயே இருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் தமிழ்காரங்க இருப்பாங்க.